நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மில்லியன் சப்ளையில் இருக்கும் லேயர் 1 காயின். பெரும்பாலும் லேயர் 1 காயினில் சப்ளைஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸப்ட் பிட்காயின் உங்களுக்கு கம்மியான சப்ளை தான். மீம்ஸ் காயின்லாம் ட்ரில்லியன் கணக்கில், பில்லியன் கணக்கில் அந்த மாதிரிலாம் இருக்கும். லேயர் 1 காயினில் சப்ளை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காயினை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய காயின் பார்க்குறோம். பெரும்பாலும் காயின்ஸ் 1 பில்லியனுக்கு மேலே தான் பெரும்பாலும் மேக்சிமம் கிரிப்டோ கரன்சி காயின் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மில்லியனில் இருக்கக்கூடிய காயின். 83 மில்லியன் இருக்கக்கூடிய எல்டிசி காயினை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்டிசி காயின் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிலேயே பியூர் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. பியூர் கிரிப்டோ கரன்சினா கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சியாக ரியாக்ட் பண்ணுறது. பிட்காயின் எப்படி கம்ப்ளீட் கிரிப்டோ கரன்சி. நிறைய பேமெண்ட்டுக்காக கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய காயின் எல்டிசி காயின், லைட் காயின். இதுவுமே நிறைய பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 2000 மெர்ச்சன்ட் வேர்ல்டு வைடாக இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்டு ப்ரைவசி காயின், லைட் காயின்றது ப்ரைவசி காயின். இது ரொம்ப பழைய காயின் சொல்லலாம். பிட்காயின் மாதிரி ரொம்ப பிஃபோராக லான்ச் பண்ணது, 2015 லான்ச் பண்ணது. $1.11 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 400க்கு மேலே ட்ரேடான ஒரு காயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா $55 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேட் இன் அமெரிக்கா அண்ட் செக், யூஎஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அதில் டிஜிட்டல் கமாடிட்டியாக கொண்டு வரக்கூடிய, எப்படி எக்ஸ்ஆர்பி இதெல்லாம் டிஜிட்டல் கமாடிட்டியாக இது பண்ணுறாங்களோ அதே போல் இந்த காயினுக்குமே இந்த பிளாக் செயின் நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு மேலை நாடுகளில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ லைட் காயின் இப்போது ஒரு நல்ல ரேட்டில் ப்ரைஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸில் வாங்கினா இதனுடைய ட்ரெண்ட், அதாவது கிரிப்டோ கரன்சியுடைய ஒரு ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது, மொமெண்டம் வரும்போது கண்டிப்பாக இதனுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுன்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. நம்ம ஷார்ட் டேர்மாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் $55 வாங்கி ஒரு ஷார்ட் டேர்மில் இதில் ஒரு நம்ம கெயின் எடுக்கிறதா இருந்தால் என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம், என்ன ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒருவேளை மார்க்கெட் நெகட்டிவாக போச்சுன்னா அது ஸ்டாப் லாஸ் அப்படின்றத எந்த ரேட்டில் வைக்கலாம் அப்படின்றத பற்றி யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஐக்யூவில் கிளியராக கொடுத்துருக்குறோம். டார்கெட் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதனால் எல்டிசி காயினை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்கலாம். ஷார்ட் டேர்முக்கு வாங்கி நீங்கள் ஒரு நல்ல கெயின் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு நீங்கள் ஸ்பாட்டில் ஹோல்டு பண்ணி லாங் டேர்மாக பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம். கிட்டத்தட்ட இது ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 22வது ரேங்கில் இருக்கக்கூடியது. எப்பயுமே நம்ம எதுக்கு ரேங்க் சொல்கிறோன்னா, வால்யூம் அதிகமாக இருக்கிறத புதுசாக வர்றவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக வால்யூமை பேஸ் பண்ணி தான் 1, 2, 3 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி 22வது பிளேஸில் இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கக்கூடிய லைட் காயின் லாங் டேர்முக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான காயின் தான் சொல்லணும். ஸோ லைட் காயின் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.